கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. சவுண்ட் ஆஃப் ஜாய் ஊழியங்கள் வழங்கும் தேவ சத்தம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை தேவன் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த 7 மாதங்கள் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்த தேவன், பராமரித்த தேவன், இந்த நாளிலும் இந்த 8வது மாதத்தின் முதல் வாரத்திலேயும் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்திலே நாம் மகிழும்படியாய் தேவன் நமக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்திற்காய் ஒரு நிமிடம் நாம் கண்களை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். கடந்த 7 மாதங்கள் முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்தீங்கப்பா. எங்களை பராமரித்தீங்க, ஏந்துனீங்க, தாங்குனீங்க, தப்புவித்தீங்க, சுமந்தீங்க. தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட உம்முடைய வாக்குத்தத்தத்தை பகிர பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சையோடு எங்கள் மத்தியிலே இருக்கிறபடியால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவரே, வாக்குத்தத்தங்களின் தேவனே, தகப்பனே, நீர் எங்களை நடத்துவீராக. வாக்குத்தத்தத்தை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை ஆற்றுவீராக, தேற்றுவீராக, பலப்படுத்துவீராக. ஜீவனுள்ள வார்த்தை பிள்ளைகளை எழும்பி பிரகாசிக்க பண்ணுவதாக உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். நீரே பேசும் ஆண்டவரே. அடிமையை மறைத்து பரிசுத்த ஆவியானவரே, நீர் உம்முடைய ஜனங்களோடு கூட இடைபட வேண்டுமாய் உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் தேவன் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் என் இருதயத்திலே போட்டதான கர்த்தருடைய வாக்குத்தத்தமான வார்த்தை நான் வாசிக்க கேட்கலாமா? ஆதியாகமம் 17வது அதிகாரம் 2வது வசனம். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். ஆமென். கர்த்தர் இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் இந்த நாளிலே வாக்கு பண்ணுகிறார். என் அன்பு தேவ ஜனங்களே, கர்த்தர் உங்களை மிகவும் திரளாய் பெருக பண்ண வாஞ்சையுள்ள தேவனாக நம் மத்தியிலே இந்த நாளிலே நிற்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன், நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆபிரகாம் அழைத்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை பெருக பண்ணுவேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது வாக்குத்தத்தத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் கொடுப்பதற்கு முன்பாக அங்கு நாம் ஒரு வார்த்தையை பார்க்க முடிகிறது. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்க பாருங்க, தேவன் ஆபிரகாமை அழைத்து அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்ற வாக்குத்தத்தத்தை கொடுப்பதற்கு முன்பாக தேவன் ஆபிரகாமுக்கும் தனக்கும் இடையே ஒரு உடன்படிக்கையை முதலாவது அங்கு ஏற்படுத்துகிறார். இந்த ஆபிரகாம் யார்? ஊர் தேசத்திலே விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்த ஒரு மனிதன். விக்கிரகத்தை அவர் தகப்பனார் தேராகும் விக்கிரகங்களை உருவாக்கி விற்கிறதான ஒரு மனிதன். அப்படிப்பட்ட ஒரு ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். அழைத்தது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது அவனை குறித்து. ஏசாயா 51வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். பாருங்க, அங்கு தேவன் அழகாய் சொல்லுகிறார், நான் அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அவன் திரள் கூட்டமாய் இருக்கும்போது அல்ல, அவன் எல்லா ஜாதிகளோடும் கூட இருக்கும்போது அல்ல, தன் சொந்த இனதான பந்துக்களோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது, அவன் இந்த உலக வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற போது அல்ல, அவன் ஒருவனாய் இருக்கையில், அவன் தனியாய் இருக்கையில் கர்த்தர் அவனை அழைக்கிறார். அவனை தனியாய் இருக்கும் பொழுது அழைத்து இப்பொழுது ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி, அதுவும் மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். பெருக பண்ணுவேன் மாத்திரமல்ல, எனக்கு மிகவும் பிடித்ததான ஒரு வார்த்தை, மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். பெருக பண்ணுவேன் என்று சொன்னால் மாத்திரம் போதாதாங்க. ஆனால் ஆண்டவர் அழகா சொல்றார் பாருங்க, உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். ஆனால் அப்படி பெருக பண்ணுவதற்கு முன்பாக இந்த ஆபிரகாமை அழைத்து வேறு பிரித்து இப்பொழுது ஆபிரகாமோடு கூட தேவன் உடன்படிக்கையை செய்கிறார். அந்த உடன்படிக்கை
என்னவென்று சொன்னால், ஆதியாகமம் நாம் அதுக்கு முதலாவது அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். ஆபிரகாமோடு கூட தேவன் ஒரு உடன்படிக்கை செய்கிறார். என்ன உடன்படிக்கை? பலியிலான ஒரு உடன்படிக்கை கர்த்தர் அங்கு செய்கிறார். ஆபிரகாம் பலிக்கு எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்து அங்கு எல்லா பலிகளையும் பலிபீடத்தின் மேல் வைத்து இப்பொழுது அவன் அங்கு கர்த்தருக்காய் காத்து கொண்டு இருக்கிறான். அப்பொழுது கர்த்தர் அங்கு அக்னியாய் வருகிறார். வந்து இருவருக்கும் இடையே ஒரு உடன்படிக்கையை தேவன் அங்கு செய்கிறார். அந்த உடன்படிக்கை எப்படிப்பட்டது? உடன்படிக்கை என்பது இருவரும் செய்து கொள்வதுதான் உடன்படிக்கை. ஒரு திருமணம் என்று வரும்பொழுது கணவனும் அங்கு உடன்படிக்கை செய்ய வேண்டும், மனைவியும் உடன்படிக்கை செய்ய வேண்டும். இருவரும் சேர்ந்து செய்வதுதான் உடன்படிக்கை. ஆனால் இங்கு ஆபிரகாமை கர்த்தர் நிற்க வைத்து தான் அக்னியாக அந்த இடத்திலே வந்து பலிபீடத்தில் இருவருக்கும் நடுவாக கர்த்தர் கடந்து செல்லுகிறார். இதைத்தான் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 25வது வசனம். பழைய ஏற்பாட்டிலே தேவன் அக்னியாய் வந்து பலிகளிலே அங்கு போய் கடந்து போய் ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை செய்கிறார். நம்முடைய மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவோ அங்கு பலியின் மேல் ஒரு அக்னியாய் அல்ல, தன்னையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து அங்கு கர்த்தர் சொல்லுகிறார், இது என் புதிய இரத்தத்தினாலான உடன்படிக்கை. நம்மோடு கூட இந்த நாளிலும் வாக்குத்தத்தங்களின் தேவன், வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன், கிறிஸ்துவுக்குள் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறதே. வேதத்தில் இருக்கிற 7000 வாக்குத்தத்தங்களுக்கும் நாம் சொந்தமானவர்களாய் இருக்கிறோம். எல்லா வாக்குத்தத்தங்களும் நமக்குரியது. ஆனால் இதற்கு நாம் செலுத்தின விலை என்ன? நீங்களும் நானும் செலுத்த வேண்டிய விலை என்ன? அங்கு ஆபிரகாம் செலுத்தின விலை என்ன? தேவனே இங்கு தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுத்து இப்பொழுது ஒரு உடன்படிக்கை நமக்கு மத்தியிலே தேவன் செய்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்ள நாம் ஏதோ பெரிய காரியம் செய்ய வேண்டுவது அல்ல. நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து நம்மோடு கூட உடன்படிக்கை செய்கிறார். ஒரு கணவன் உடன்படிக்கையிலே மாறி போகலாம். கணவன் ஒரு உடன்படிக்கை செய்து விட்டு, நான் உனக்கு உயிருக்குயிராய் இருப்பேன், நான் உன்னை கடைசி வரை பராமரிப்பேன், உன்னை பாதுகாப்பேன், உன்னோடு கூட இருப்பேன் என்றதான வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஒரு கணவன் அந்த வாக்குத்தத்தத்திலே மாறி போகலாம், உடன்படிக்கையிலே மாறி போகலாம், மனைவி மாறி போகலாம். ஆனால் வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தர் இங்கு தன் ஜீவனையே நமக்காக கொடுத்து நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறார். 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 25வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதை வாசிக்கலாமா? போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்குது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாக்குத்தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு முன்பாக உங்களோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அது எதனாலான உடன்படிக்கை? இரத்தத்தினாலான உடன்படிக்கை. தம்முடைய சொந்த இரத்தத்தினாலான உடன்படிக்கையை தேவன் நம்மோடு கூட செய்து இன்றைக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுக்கிறார். அவர் தன்னையே ஜீவ பலியாக நமக்காய் ஒப்பு கொடுத்து தன்னையே தியாகம் செய்து தன்னுடைய ரத்தம் முழுவதையும் நமக்காய் ஊற்றி கொடுத்து, ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமல் தன் ரத்தம் முழுவதையும் நமக்காய் ஊற்றி கொடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ரத்தத்தினாலான ஒரு புதிய உடன்படிக்கையை தேவன் நம்மோடு கூட செய்கிறார். செய்து விட்டு தான் அங்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆதியாகமம் 17வது அதிகாரம் நீங்கள் முழுவதும் வாசித்து பாருங்கள். அவனுக்கு 99 வயதாகும் பொழுது தேவன் அங்கு மறுபடியும் தோன்றி ஒரு உடன்படிக்கை ஆபிரகாமோடு கூட செய்கிறார். செய்துதான் சொல்லுகிறார், நான் உன்னை இப்படி ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி. அதற்கு அதிகாரங்கள் முழுவதும் ஆண்டவர் 12வது அதிகாரத்திலிருந்தே ஆபிரகாமை அழைத்து, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன், வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன், கடற்கரை மணலத்தனையாக நான் உன்னை பெருக பண்ணுவேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அதே ஆதியாகமம் 17வது அதிகாரம் 4வது வசனம் வாசித்து பாருங்கள். நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். பாருங்க, திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவார். இப்படி எல்லாம் தேவன் அங்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆபிரகாமை அழைத்து வாக்குத்தத்தம் கொடுத்து 17வது அதிகாரம் வரும்பொழுது சொல்லுகிறார், நான் திரளான ஜாதிகளுக்கு நான் உன்னை தகப்பனாக்குவேன். திரளான ஜாதிகள் என்பது ஆங்கிலத்திலே நேஷன் என்று சொல்லப்படுகிறது. திரளான தேசத்திற்கு நான் உன்னை தகப்பனாக்குவேன் என்றெல்லாம் சொல்லி ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுத்தாலும் அது எப்பொழுது நிறைவேற ஆரம்பிக்கிறது என்று வாசித்து பார்ப்போமானால் ஆதியாகமம் 17வது அதிகாரம் 5வது வசனம் வாசித்து பாருங்கள். இனி உன் பெயர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பெயர் ஆபிரகாம் எனப்படும். முதல் வசனத்துல ஆதியாகமம் 17:4 உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன் என்று சொன்னவர் அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார், நான் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக்கினபடியினால்.
அந்த ஒரே வசனத்துல பாருங்க, இப்ப ஆபிரகாமை கர்த்தர் எப்படி பார்க்கிறார்? அநேக ஜனங்களுக்கு, அநேக ஜாதிகளுக்கு, அநேக தேசங்களுக்கு அவர் தகப்பனாக பார்க்கிறார். தகப்பனாக பார்த்து விட்டு இப்பொழுது சொல்லுகிறார், இனி உன் பெயர் ஆபிராம் அல்ல, இனி உன் பெயர் ஆபிரகாம் என்று சொல்லப்படும். ஆபிரகாம் என்று எப்பொழுது தேவன் அவனுடைய பெயரை மாற்றினாரோ அப்பொழுது வாக்குத்தத்தம் அங்கு கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. ஆபிரகாமா இருந்த வரைக்கும் அவன் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியவில்லை. 24 ஆண்டுகள் கிட்டத்தட்ட அவன் காத்திருக்க வேண்டியிருந்தது. அந்த 24 ஆண்டுகள் அவனுடைய வாழ்க்கையில பல தடுமாற்றங்கள் வந்தது, தடுமாறுகிற சூழ்நிலை வந்தது, தவறான ஒரு சந்ததியை பெற்றெடுக்க வேண்டும் வந்தது. தன்னுடைய சொந்த மனைவியை சகோதரியை என்று உயிருக்கு பயந்து சொல்லுகிறான் பாருங்க. அந்த முதல் அதிகாரங்களை நீங்க வாசித்து பார்க்கும்பொழுது, ஒரு ராஜாவுக்கு தன்னை காத்துக் கொள்ளும்படியாக தன் மனைவி மிகவும் அழகா இருந்தபடினால் சகோதரியே என்று சொல்லு என்றெல்லாம் சொல்லி வந்த ஆபிரகாம் இப்பொழுது எப்பொழுது பெயர் மாற்றம் அடைந்தானோ, ஆபிரகாம் என்று மாற்றப்பட்டானோ, ஆபிரகாம் என்று சொன்னால் காம் என்று சொன்னால் யாவேவாகிய தேவன் தன்னுடைய பெயரை ஆபிரகாமோடு கூட இணைத்து விட்டார். ஆபிரகாமா இருந்தவன் இப்பொழுது தேவனோடு கூட இணைந்து விட்டான். தேவன் தன்னை ஆபிரகாமோடு கூட இணைத்து விட்டபடினால் இப்பொழுது அவன் மறுரூபமாகுகிறான். அவன் மறுரூபமாகி தன்னுடைய எண்ணங்கள் மாத்திரமல்ல, தன்னுடைய சரீரம் மாத்திரமல்ல மறுரூபம் அடைந்தது, அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய சுபாவங்கள் எல்லாம் அவனுக்குள்ளே மறுரூபம் அடைந்தது. அவனுடைய விசுவாசத்திற்கும் ஒரு மறுரூபம் வந்தது. அவன் விசுவாசத்திலே வல்லவனாக மாறுகிறான். அதன் பின்புதான் பார்க்கிறோம், எப்பொழுது ஆபிரகாமாக மாற்றப்பட்டானோ அதன் பின்புதான் பார்க்கிறோம் 22வது அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது இப்பொழுது தன்னுடைய குமாரனையே பலியிடத்தக்கதாக விசுவாசத்தில் வல்லவனாக மாறுகிறான். 24 ஆண்டுகள் வாக்குத்தத்தம் பெற்று 24 ஆண்டுகள் அவருடைய வாழ்க்கையில பல தடுமாற்றங்கள் வந்தது, பயம் வந்தது, சூழ்நிலைகள் மாறுதலாய் இருந்தது. தன் உயிருக்கு பயந்து ஓடினான். இப்படியெல்லாம் இருந்தவன் இன்றைக்கு ஒரே பேரான குமாரனையே பலி செலுத்தும் அளவிற்கு அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வந்தது. எதனால் தெரியுமா? எப்பொழுது ஆபிரகாமாக மாற்றப்பட்டானோ, யாவேவாகிய தேவன் தன்னுடைய பெயரை ஆபிரகாமோடு கூட இணைத்துக் கொண்டாரோ, தேவனோடு கூட எப்பொழுது அவன் இணைக்கப்பட்டானோ, இந்த உடன்படிக்கைக்கு சொந்தக்காரனாக எப்ப மாறினானோ, தேவனோடு கூட ஒரு உறவிலே அவன் வலுப்பட்டானோ, எப்பொழுது அந்த விசுவாசத்திற்கு வல்லவனாய் மாறினானோ அப்பொழுதுதான் அவன் சொல்லுகிறான், தன்னுடைய குமாரனையே பலியிடப்படும்படியாக, அவன் சொந்த குமாரனை கூட பலியிடும்படியாக அவனுக்குள்ளே அவ்வளவு விசுவாசம் எங்கிருந்து வந்தது? ஒரு நாளிலே தன்னுடைய ஜீவனுக்கு பயந்து, ராஜா தன்னை கொன்று விடுவான் என்று சொல்லி பயந்து மனைவியிடத்திலே சொல்லுகிறான், என்னை சகோதரனே என்று சொல்லு என்று சொல்லுகிறவன் இப்பொழுது பாருங்கள், எதற்கு பயப்படாமல் தன்னுடைய ஒரே குமாரனை கொண்டு போய் பலியிட செலுத்தும்படியாக விசுவாசத்தில் வல்லவனான எப்பொழுது தெரியுமா? தேவனோடு கூட இணைக்கப்பட்ட பொழுது, தேவன் தன்னை அவனோடு கூட இணைத்துக் கொண்ட பொழுதுதான் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மறுரூபம் வந்தது. வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரிக்க வேண்டுமே ஆனால் தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மறுரூபம் வர வேண்டும், நம்முடைய சுபாவங்களே ஒரு மறுரூபம் வர வேண்டும். நாம் தேவனோடு கூட இணைக்கப்பட வேண்டும், தேவன் நம்மோடு கூட இணைக்கப்பட வேண்டும். அப்படி இணைக்கப்பட்ட பொழுதுதான் அங்கு வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறதான காரியங்களை நாம் பார்க்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, அவன் அதன் பின்புதான் விசுவாசத்திலே வல்லவனாகி இப்பொழுது சொல்லுகிறான். எபிரேயர் 11வது அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனம் வாசித்து பாருங்கள். எபிரேயர் 11, 17, 18. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழும்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். எபிரேய ஆக்கியோன் எவ்வளவு அழகாய் சொல்லுகிறார் பாருங்க. அங்க ஆபிரகாம் மரித்தோரிலிருந்து தேவன் எழுப்ப வல்லவராய் என்ற விசுவாசம் எப்பொழுது அவருக்குள்ளே வந்தது? எப்பொழுது தேவன் தன்னுடைய பெயரை மாற்றினாரோ, எப்பொழுது யாவேவாகிய தேவனோடு கூட தன்னை இணைத்துக் கொண்டாரோ, தேவன் எப்பொழுது ஆபிரகாமோடு கூட இணைக்கப்பட்டாரோ அப்பொழுதுதான் அந்த விசுவாசம் கிரியை செய்ய ஆரம்பித்தது. அந்த வாக்குத்தத்தம் ஜீவன் பெற ஆரம்பித்தது. 25வது ஆண்டுதான் அது ஜீவன் பெற்று அவனுடைய சரீரத்தை மறுரூபமாக்கினது. ரோமர் ஆக்கியோர் சொல்லுகிறார், அங்க அவனுடைய சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தான். அவனுடைய நினைவுகளிலே ஒரு மாற்றம், எண்ணங்களிலே ஒரு மாற்றம், அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம், அவன் சரீரத்திலே ஒரு மாற்றம், அவனுடைய விசுவாசத்திலே ஒரு பெரிய மாற்றம். ஆபிரகாம் எனப்பட்டவன் ஆபிரகாமாக மாறும் பொழுது, தேவனோடு இணைத்துக் கொள்ளும் பொழுது அந்த வாக்கு
வாக்குத்தத்தம் அவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேற ஆரம்பித்தது. அவன் தன்னுடைய மகனையே பலி கொடுக்க வேண்டி வந்தாலும் அங்க பாருங்க சொல்லுகிறார் எபிரேய நாட்டியன், பாவனையாக அவன் திரும்ப பெற்றுக்கொண்டான் தன் மகனை. அவனுடைய விசுவாசம் எப்படி இருந்தது? தன் மகனை சுட்டெரிக்க கொடுத்தாலும் அந்த சாம்பலில் இருந்து கூட என் மகனை நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்றதான விசுவாசத்தோடு கூட அவர் அந்த இடத்திலே காணப்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. தேவ பிள்ளைகளே, நாமும் கூட இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்தரிக்க வேண்டுமே ஆனால் மிகவும் திரளாய் பெருக பண்ணுவது என்பது தேவனுக்கு பிரியமான ஒன்றுங்க, ஆண்டவருக்கு மிகுந்த உகந்ததான ஒன்று. ஆதியாகமம் 1:20-21-28 வாசித்து பார்க்கலாமா? பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜெனிப்பிக்க கடவது என்றார். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தின் தங்கள் தங்கள் ஜாதிகளின்படியே திரளாய் ஜெனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழ் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அவர்களை ஆசீர்வதித்து, நீங்கள் பழுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியிலே பெருக கடவதும் என்றும் சொன்னார். பாருங்க, இங்க அழகாய் வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலேயே தேவனுடைய மகா பெரிய நோக்கம், மகா பெரிய திட்டம் என்னவென்று சொன்னால், நீங்கள் பழுகி பெருக வேண்டும். அந்த வசனம் 20வது வசனம் சொல்லுகிறது, திரளாய் ஜெனிப்பிக்க கடவது. ஜலமானது திரளாய் மச்சங்களை, ஆகாயத்து பறவைகளை திரளாய் ஜெனிப்பிக்க கடவது. அந்த 20, 21, 22 வாசித்து பாரு. அந்த திரளாய் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு வார்த்தை. திரளாய் பெருக கடவது. பெருக கடவது என்று சொன்னால் மாத்திரம் போதாதான், திரளாய் பெருக கடவது. தேவன் அது நம்மை ஆசீர்வதிக்க மிகவும் வாஞ்சையுள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்கள் பலுகி பெருக வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம். ஆதியாகமம் 1:28 கர்த்தர் அப்படிதான் சொல்லுகிறார். நீங்கள் பலுகி பெருகி பூமியை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். அப்பொழுது நீங்கள் பலுக வேண்டும், நீங்கள் பெருக வேண்டும், திரளாய் பெருக வேண்டும், அநேக ஜாதிகளுக்கு நீங்கள் தகப்பனாக வேண்டும், அநேக தேசங்களுக்கு நாம் தகப்பனாக வேண்டும். இதுதான் தேவ சித்தமாய் இருக்கிறது. நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும், பெருக வேண்டும் என்பதுதான் தேவ சித்தமாக இருக்கிறது. அவர் மிகவும் அதிலே வாஞ்சையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தினல் விசேஷம் வரைக்கும் தேவன் அதிலே உண்மையுள்ளவராய் இருந்து தன்னுடைய ஜனங்களை பெருக பண்ணி இருக்கிறார் என்பதை நாம் வாசிக்க முடியும். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுத்தார், நான் உன்னை திரளாய் மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி, பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி தேவன் வாக்கு கொடுத்தார். அந்த வாக்கு தத்துவத்தை இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஆபிரகாம் மரித்து எத்தனையோ 1000 வருடங்கள் ஆயிருந்தாலும் இன்றைக்கு வரைக்கும் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின தேவன் உண்மையுள்ளவராக இருந்து இந்த நாள் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகி கொண்டே இருக்கிறார்கள். அவர்களை எதிர்த்து நிற்க ஒருவராலும் கூடவில்லை. சிறிய தேசம்தான், அதை அழித்து போட்டு விடலாம், ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அதை அழித்து போட முடியவில்லை. ஏன் தெரியுமா? கர்த்தர் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கர்த்தர் உங்களோடு ஒரு உடன்படிக்கையை செய்து கொள்ள உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார், வாஞ்சையோடு கூட இருக்கிறார். நீங்கள் பெருக வேண்டும், நீங்கள் பூமியை நிரப்ப வேண்டும். இது தேவனுடைய மகா பெரிய திட்டமாய் இருக்கிறது. ஆனால் அப்படி நடக்க வேண்டுமே ஆனால் நம்முடைய பெயர் மாற்றப்பட வேண்டும். அதாவது பெயர் என்று சொன்னால் நம்முடைய சுபாவங்கள் மாற்றப்பட வேண்டும். நமக்குள்ளே ஒரு மறுரூபத்தின் ஒரு அனுபவம் நமக்குள்ளே வர வேண்டும். தேவனை தரிசிக்கிற ஒரு அனுபவம், தேவனோடு இணைத்துக் கொள்ளுகிற ஒரு அனுபவம், தேவன் நம்மோடு கூட இணைத்துக் கொள்ளுகிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே வருமானால் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி உடன்படிக்கை செய்யும் பொழுது தேவன் நம்மை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நமக்காக கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ரத்தத்தையே சிந்தி நம்மோடு கூட உடன்படிக்கை செய்து இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ மிகவும் திரளாய் பெருகுவாயாக என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அப்படி நாம் திரளாய் பெருக வேண்டுமே ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? எந்த ஒரு வாக்குத்தத்தத்திற்கும் தேவன் ஒரு நிபந்தனையை வைத்திருக்கிறார். ரட்சிப்பு நமக்கு இலவசமாய் கிடைக்கிறது. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் நமக்கு இலவசமாய் கிடைக்கிறது. மற்றது எந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற வேண்டுமா ஆனாலும், எந்தவித வாக்குத்தத்தங்களை நாம் பெற வேண்டுமானாலும் அதற்கொன்று விலைக்கிரயம் நாமும் செலுத்த வேண்டும். நம்மிடத்திலும் தேவன் எதிர்பார்க்கிறார். தன் ஜீவனையே கொடுத்தவர். நம்ம எதிர்பார்ப்பதிலே ஒன்றும் பெரிய காரியம் அல்லவே. தேவன் அதை எதிர்பார்க்கிறார். எதற்காக எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்படியாய், நாம் மிகவும் திரளாய் பெருக பண்ணும்படியாய் தேவன் நம்மிடத்திலே சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். இந்த ஆபிரகாமுக்கும் எப்பொழுது அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற ஆரம்பித்தது? ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாமா?
ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. பாருங்க, எப்பொழுது பாருங்க ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. தேவ பிள்ளையே, இன்றைக்கு வாக்குத்தத்தத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, வேதத்தில் இருக்கிற 7000 வாக்குத்தத்தங்களும் தேவனால் நமக்கு கையெழுத்து இடப்பட்டு செக்காக நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த செக்கை நாம் என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்த வேண்டிய விதத்திலே நாம் பயன்படுத்தினால்தான் அந்த செக் நமக்கு பாஸ் ஆகி நமக்கு பணமாக வரும். தேவ பிள்ளைகளே, நமக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டுமே ஆனால் தேவன் இங்கு நமக்கு முன்பாக ஒரு நிபந்தனையை வைக்கிறார். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. தேவ பிள்ளையே, நாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? ஒரு மனிதன் காணும்படியாக நாம் நடந்து உத்தமமாய் இருக்க வேண்டும் அல்ல, ஒரு மனிதனுக்கு முன்பாக அல்ல, ஒரு ஊழியக்காரர்களுக்கு முன்பாக நாம் ஏதோ உத்தமமாய் இருப்பதை போல் நடிப்பதை அல்ல நான் சொல்லுவது. ஒரு சபைக்கு முன்பாய் போய் நான் உடனே வெள்ளையடை அணைந்து பரிசுத்தமாய் இருந்து அதை அல்ல சொல்லுவது. கர்த்தர் சொல்லுகிறார், இங்கு எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நாம் தேவனுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? இதைதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மத்தேயு 5வது அதிகாரம் 4வது வசனத்திலே, இருதயத்தில் பரிசுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். கர்த்தர் ஒன்றை எதிர்பார்க்கிறார், உன் இருதயத்திலே பரிசுத்தம் இருக்க வேண்டும். நீ தேவனுக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் நீ உத்தமன் என்று உன்னை விளங்க பண்ண வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இப்படி ஒரு எதிர்பார்ப்பை நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். நம்மை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? ஆபிரகாம் இடத்திலே சொன்னார், நீ எனக்கு முன்பாய் நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னோடு கூட உடன்படிக்கை செய்து கொள்வேன், உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணின தேவன் இன்றைக்கு நம்மையும் பார்த்து சொல்லுகிறார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. யாரும் நமக்கு சர்டிபிகேட் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மை குறித்து என்ன சொல்லுகிறார்? மனிதன் என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும், மனிதன் நம்ம என்னை குறித்து வேணாலும் நம்மை பற்றி பேசிக்கொண்டு போகட்டும், யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், எப்படி வேண்டுமானாலும் பேசிக்கொள்ளட்டும். ஆனால் நம்முடைய அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா, அவர் நம்மை எப்படி பார்க்கிறார்? நாம் அவருக்கு முன்பாக எப்படி இருக்கிறோம்? வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமே ஆனால் தேவ பிள்ளைகளே, நிச்சயமா இந்த பாதையில் நாம் போய்த்தான் ஆக வேண்டும். பிறர் சொல்லுவதை போல ஏதோ சுலபமாக வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. கர்த்தர் சில நிபந்தனைகளை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அந்த நிபந்தனைகளுக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுதுதான், அதன்படி நாம் நடக்கும் பொழுதுதான் இந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பலிக்க ஆரம்பிக்கிறது. பாருங்க, மோசேயை குறித்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பாருங்க. என்னாகமம் 12வது அதிகாரம் 7வது வசனம். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். பாருங்க, மோசேயை குறித்து சொல்லுகிறார், மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். மோசேயை குறித்து தேவன் சொல்லுகிறார், என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். மனிதர்கள் அவனை குறித்து தவறாய் பேசும்பொழுது, ஆரோனும் ஊரியனும் கூட பிறந்த சகோதரிகளே அவனை குறித்து தவறாய் பேசும்பொழுது கர்த்தர் எழும்பி சொல்லுகிறார், என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று சொல்லி. நம்மை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? உங்களையும் என்னையும் குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நீ என் வீட்டில் உண்மையுள்ளவன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரா? கர்த்தருக்கு முன்பாக நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறோமா? இந்த மோசே பாருங்க, 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறார். தன் மாமனாருக்கு உண்மையுள்ளவராக இருந்தார். 40 ஆண்டுகள் தன் மாமனாரிடத்திலே உண்மையாய் வேலை செய்து உண்மையாய் அந்த ஆடுகளை மேய்த்ததுனாலதான் மாமனாருக்கும் மருமகனுக்கும் இடையே ஒரு நல்ல உறவு இருந்தது. மாமியார் மருமகளை குறித்து மாத்திரமே நாம் வேதத்திலே நாம் கேட்கிறோம், அதிகமாக நாம் வசனங்களிலே கேட்கிறோம், பிரசங்கங்களிலே கேட்கிறோம். இங்க பாருங்க, மாமனாருக்கும் மருமகனுக்கும் இடையே ஒரு நல்ல உறவு இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அதனால்தான் மோசேயை தேவன் அழைத்த பின்பு தன் மாமனாரிடத்திலே சென்று தன்னுடைய ஆடுகள் மேய்த்து வந்த ஆடுகளை எல்லாம் ஒப்பு கொடுத்து விட்டு அவன் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற போகிறான். எல்லாவற்றிலும் அவனுடைய வாழ்க்கையிலே உண்மையை பார்க்க முடிகிறது. அதனால்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தப்படும் பொழுது, அங்கு கானான் தேசம் நோக்கி பயணம் வரும்பொழுது ஒரு நாளிலே மாமனார் வந்து மருமகனை சந்திக்கிறார். மருமகன் எல்லாரையும் விசாரித்து 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 சோர்ந்து போகும் பொழுது மாமனார் அங்கு நல்ல ஒரு ஆலோசனை மருமகனுக்கு கொடுக்கிறார். நீங்கள் ஏன் இப்படி வருத்தப்பட வேண்டும்? உங்களுக்கு
மேலாக சில அதிபதிகளை நீங்கள் நியமித்து அவர்களிடத்திலே காரியங்களை ஒப்புக்கொடுங்கள். தீர்க்க முடியாத காரியம் இருக்குமானால் அதை நீங்கள் விசாரிங்கள் என்று ஆலோசனை கொடுக்கும் பொழுது மாமனாருக்கு கீழ்ப்படுகிறார். அந்த தேவ ஆலோசனைக்கு கீழ்ப்படுகிறார். அவருடைய வாழ்க்கை பாருங்க, மாமனாருக்கும் மருமகனுக்கும் இடையே ஒரு நல்ல உறவு இருந்தது. எதனால் தெரியுமா? தேவனுக்கு முன்பாய் மோசே உண்மையுள்ளவனாய் இருந்தான். 40 ஆண்டுகள் அவன் ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்தாலும் கர்த்தருக்கு அவன் உண்மையோடு கூட நடந்தபடினாலே அவன் 80 வயதிலே தேவனால் அழைக்கப்படுகிறான். தேவ பிள்ளைகளே, நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். என்ன, என் ஊழியம் முடிந்து போனதா? என் தரிசனங்கள் முடிந்து போனதா? அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிந்து போனதா? என் வயதே போய்விட்டதே, இன்னும் என் வாழ்க்கையிலே என் ஊழியத்திலே ஒரு மாற்றம் இல்லையே என்று நினைப்பீர்கள். ஆனால் ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், நாம் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர்களா இருப்போம் என்று சொன்னால், கர்த்தரோடு இணைக்கப்பட்டவர்களா இருப்போம் என்று சொன்னால், நாம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களா இருப்போம் என்று சொன்னால், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். என் வீட்டில் உண்மையுள்ளவன் என்று கர்த்தர் பேசுவாருங்க. மனிதர் நம்முடைய உண்மையை குறித்து என்ன வேண்டுமானாலும் சொல்லி போகலாம். நீங்க யாருக்கு உண்மையா இருந்து பாருங்க, எந்த மனுஷனுக்கு உண்மையா இருந்து பாருங்க, அதை உண்மை என்று ஒருவரும் சொல்லவே மாட்டார்கள். ஆனால் கர்த்தருக்கு உண்மையா இருந்து பாருங்கள். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சொல்வார், எனக்கு உண்மையுள்ள மகன், எனக்கு உண்மையுள்ள மகள், என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று சொல்லி கர்த்தர் நமக்காக பேசுகிற தேவன். அது மாத்திரமல்ல, நம்மை குறித்து மாத்திரமல்ல, பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், உபாகமம் 7வது அதிகாரம் 9வது வசனம், ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும். பாருங்க, அவர் உண்மையுள்ள தேவன். நம்மிடத்திலே உண்மையை விரும்புகிற கர்த்தர். அவர் எப்படிப்பட்டவர்? உண்மையுள்ள தேவன். அது மாத்திரமல்ல, நமக்கு மாத்திரமல்ல தயவு செய்கிறது, 1000 தலைமுறைகளுக்கு தயவு செய்கிற தேவனா இருக்கிறார். நாம் உண்மையா இருக்கும் பொழுது, கர்த்தருக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமமா இருக்கும் பொழுது, நமக்கு மாத்திரமல்ல இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது, 1000 தலைமுறைகளுக்கு நிறைவேறும். ஆபிரகாமுக்கு தேவன் நிறைவேற்றினார், ஈசாக்குக்கு நிறைவேற்றினார், யாக்கோபுக்கு நிறைவேற்றினார். இன்றைக்கு வரைக்கும் தலைமுறை தன்னுடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன். நீங்கள் தேவனுக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமமாய் இருக்கும்போது உங்களை கர்த்தர் மிகவும் திரளாய் பெருக பண்ணுவார். உங்களை மாத்திரமல்ல, 1000 தலைமுறைகளை அவர் அப்படியே செய்யும்படியாய் அதிலே உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார், தயவுள்ள தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, உபாகமம் 28வது அதிகாரம் 1வது வசனம் வாசித்து பாருங்கள். நாம் எதை செய்ய கவனமாய் இருக்க வேண்டும்? இன்று நான் உனக்கு விதைக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமென். அவருக்கு முன்பாக நடந்து கொண்டு எப்படி உண்மையா இருப்பது? அதுதான் உபாகமம் 28:1 சொல்லுகிறது, நீ அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படிக்கு, நீ கவனமாய் இருக்கும்படிக்கு, உன் தேவன் அப்படி இருக்கும் பொழுது, அவருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுக்கும் பொழுது, உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதியிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். உங்களை மாத்திரமல்ல, உங்கள் தலைமுறைகளை கர்த்தர் மேன்மையாக வைப்பார். அவருக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமமாய் இருப்பது எப்படி? அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது, அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது, அவருடைய சத்தத்தின்படி நடக்கும் பொழுது, அவருக்கு நாம் உண்மையாய் இருக்கும் பொழுது, நிச்சயமாகவே நம்மை கர்த்தர் திரளாய் பெருக பண்ணுகிறதிலே தேவன் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 35வது வசனம், நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எலும்பு பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். ஹல்லேலூயா. அங்க பாருங்க, தேவ சித்தம் செய்கிறவன், தேவனுடைய உள்ளத்திற்கு ஏற்றபடி செய்கிறவன், இவன் தாங்க உண்மையுள்ளவன். சொல்லுகிறாரு, என்னுடைய சித்தத்தின்படி செய்கிறவனை, என் உள்ளத்திற்கு ஏற்றபடி செய்கிற ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணுவன். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம் தேவனுக்கு முன்பாய் நடந்து கொண்டு உத்தமமா இருக்கிறோமா? அவருடைய கற்பனைகளை கேட்டு நாம் கீழ்ப்படுகிறோமா? நாம் தேவ சித்தம் செய்கிறோமா? அவருடைய உள்ளத்திற்கு ஏற்றபடி நாம் வாழ்கிறோமா? இப்படி வாழும் பொழுதுதான் நாம் வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க முடியும். 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 24வது வசனம், நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடு உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் முழு இருதயத்தோடு உண்மையோடு கர்த்தரை சேவிக்க வேண்டும்.
அவருக்கு முன்பாக நடந்து கொண்டு நாம் உத்தமமாய் இருக்க வேண்டும். அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அவருடைய கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய சித்தம் செய்கிறவர்களாய், அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தரை சேவிக்கிறவர்களாக, தேவனை ஆராதிக்கிறவர்களாக, தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 24வது வசனம், எப்படி கர்த்தருக்கு முன்பாய் நடந்து கொண்டு உத்தமமாய் இருப்பது? அவர் முன்பாக மன உண்மையாய் இருந்து என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். பாருங்க, அவருக்கு முன்பாக நான் மன உண்மையா இருந்து துர்க்குணத்திற்கு என்னை நான் விலக்கி காத்துக்கொண்டேன். இந்த பொல்லாத உலகத்திலே யார் நம்மை பார்க்கிறார்களோ இல்லையோ, தேவன் நம்மை பார்க்கிறார். தேவனுடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய இருதயத்தை தேவன் ஆராய்ந்து அறிந்து கொண்டே இருக்கிறார். எப்பொழுதும் அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், பாருங்க, நான் என்னை காத்துக்கொண்டு துர்க்குணத்திற்கு என்னை நான் விலக்கி கொள்ளுகிறேன். இந்த உலகத்தின் பொல்லாத துர்க்குணத்திற்கு நம்மை விலக்கி கொள்ளுவதுதான் தேவனுக்கு முன்பாக நாம் உண்மையாய் இருப்பது, தேவனுக்கு முன்பாக நாம் பயந்து நடப்பது. இந்த உலகத்தின் காரியங்களுக்கு, இந்த உலகத்தின் பாவத்திற்கு நாம் நம்மை விலக்கி கொள்ளுவதுதான் கர்த்தருக்கு பயந்து அவருக்கு முன்பாக உண்மையாய் இருக்கிறது. சங்கீதம் 19:9 இப்படி சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் சுத்தமும் கர்த்தருடைய நியாயங்களின் உண்மையுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. பயப்படுவது என்று சொன்னால் சும்மா நடுங்குவது அல்ல, அவருடைய கற்பனைகளை சரியாய் கை கொள்வது, அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பது, அவருக்கு உண்மையாய் வாழ்வது, தேவ சித்தம் செய்வது, அவரை உண்மையாய் சேவிப்பது. இப்படியெல்லாம் நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? நம்மோடு கூட உடன்படிக்கை செய்கிறார். ஆதியாகமம் 17:1 தேவன் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்து, ஆதியாகமம் 17:4 திரளான ஜாதிகளுக்கு, அநேக தேசங்களுக்கு கர்த்தர் நம்மை பெருக பண்ணுகிறார். எப்படி பெருக பண்ணுகிறார்? உபாகமம் 1வது அதிகாரம் 11வது வசனம், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாருங்க, உங்களை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார், இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு நான் உங்களை பெருக பண்ணுவேன். 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் எப்படி சொல்றார் பாருங்க. 1000 மடங்கு, அதுல மடங்கு வைக்கிறார் பாருங்க. இத்தனை தடவை, இத்தனை முறை, 1000 மடங்கு நான் உன்னை, இப்பொழுது நீ எப்படி இருக்கிறாயோ அதை பார்க்கிலும், அது பிளஸ் 1000 போட்டுக்கங்க, அப்படி 1000 மடங்கு நான் உன்னை பெருக பண்ணுகிற தேவனாக, தேவனுக்கு முன்பாக நாம் நடந்து கொண்டு உத்தமமாய் வாழும் பொழுது இந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே பலிக்கும். பிள்ளைகளே, வாக்குத்தத்தங்கள் ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே பலிக்கவில்லை? வாக்குத்தத்தங்கள் ஏன் நமக்கு நிறைவேறவில்லை? ஏன் நம்முடைய தரிசனங்கள் அப்படியே நின்று கொண்டிருக்கிறது? ஏன் இந்த பாதையில் நாம் இன்னும் நடக்கவில்லை? எங்கோ நாம் தவறு செய்து கொண்டு இருக்கிறோம். எங்கோ கர்த்தருடைய உடன்படிக்கைக்கு நாம் கீழ்ப்படியாமல் இருக்கிறோம். எங்கோ தேவ சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்காமல் இருக்கிறோம். எந்த இடத்திலோ நாம் நின்று விட்டோம். அவர் வாக்குத்தத்தம் செய்ததிலே உண்மையுள்ள தேவனாகவே இருக்கிறார். அவர் மாறாத தேவன், ஒருபொழுதும் மாறவும் மாட்டார். எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது இப்படி சொல்லிக் கொடுத்தார்கள், கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்து விட்டார் என்று சொன்னால் ஒரு நாளும் அதிலிருந்து அவர் மாறவே மாட்டார். வானமும் பூமியும் ஒளிந்தே போனாலும் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் உண்டாக்கி அதிலே உங்களை வைத்தாவது கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கி இன்றைக்கு வரைக்கும் பாருங்கள், அந்த பூமி தன்னுடைய பாதையிலே அத்தனை மைல் வேகத்திலே அழகாய் ஓடிக்கொண்டே இருக்கிறது. சூரியனை சுற்றியும் போடுகிறது, தன்னைத்தானே சுற்றி கொள்ளுகிறது. இன்றைக்கு வரைக்கும் தன்னுடைய வார்த்தையிலே உண்மையுள்ள தேவனாய் இருந்து தம்முடைய வல்லமையில வசனத்தினால் இன்றைக்கும் பூமியை தாங்கி பிடித்துக் கொண்டுகிற தேவனாக இருக்கிறார். வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தையாகிலும் அந்த புள்ளியாகிலும் ஒளிவதே இல்லை. மலையாளத்திலே இப்படி சொல்லுகிறது, அவர் வார்த்தையில புள்ளியாகிலும் வள்ளியாகிலும் மாறி போவதில்லை. அவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. அந்த கமா கூட ஃபுல் ஸ்டாப் வச்சு ஒரு கமா பண்றோம், அது கூட மாறாது. தேவன் அவ்வளவு உண்மையில தேவன். ஏன் நம்ம வாழ்க்கையில நிறைவேறல? ஏன் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வாக்கு தத்துவங்கள் நடக்கல? ஏன் ஃப்ரீயா கிடைக்காதுங்க?
நாம் முயற்சி செய்ய வேண்டும். நாம் ஆண்டவருக்கு முன்பாய் நடந்து கொண்டு உத்தமமாய் இருக்க வேண்டும். தேவன் தம்மைத்தாமே கொடுத்துதான் இதை கேட்கிறார். தம்முடைய ஜீவனை கொடுத்துதான், ரத்தத்தை ஊற்றி கொடுத்துதான் தன் பிள்ளைகள் நமக்கு முன்பாக நடந்து உத்தமமாய் இருக்க வேண்டும். இந்த வாக்கு தத்தங்களை என் பிள்ளைகள் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி ஆதியிலே இருந்து தேவன் வாஞ்சையுள்ள தேவனாகவே இருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் நம்மை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். 1000 மடங்கு பெருக பண்ணுகிற தேவன். அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 17:6 நாம் வாசிக்க முடியும். உன்னிலிருந்து நான் ராஜாக்களை எழும்ப பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். தேசங்களை மாத்திரமல்ல, தேசங்களை ஆளுகை செய்கிற ராஜாக்களையும் கூட உன்னிலிருந்து நான் எழும்ப பண்ணுவேன் என்று சொன்ன தேவன். ஏசாயா 60:5 வாசித்து பாருங்க. கடற்கரையில் உள்ள திரளான கூட்டம் உன் வசமாய் திரும்பும். கடற்கரையில் இருக்கிறதான திரளான கூட்டம் உன் வசமாய் திரும்பும். கர்த்தர் அவ்வளவு வாக்கு தத்தத்திலே உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் வாக்கு மாறாதவர். இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார், உன்னை மிகவும் நான் திரளாய் பெருக பண்ணுவேன். 1000 மடங்கு உன்னை நான் பெருக பண்ணுவேன். கடற்கரை மணலத்தனை பார்க்கிலும். அந்த வசனத்தை கூட வாசிக்கலாமா? ஏசாயா 60:5. அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாய் திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். பாருங்க எவ்வளவு சொல்லுகிறாங்க. உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். வாக்குத்தத்தம் நிறைவேறதை பார்க்கும் பொழுது, திரளான கூட்டம் உங்கள் வசமாய் வருகிறதை பார்க்கும் பொழுது, தேவன் உங்களை பலுகி பெருக பண்ணுவதை பார்க்கும் பொழுது உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். எனக்கா இப்படி ஒரு ஆசீர்வாதம், என் வாழ்க்கையில இப்படி ஒரு ஆசீர்வாதம், என் ஊழியத்தில இப்படி ஒரு ஆசீர்வாதம். உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்குமா? அது மாத்திரமல்ல, ஜாதிகளின் பலத்த சேனை உங்கள் வசமாக வரும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எப்பொழுது? இப்பொழுது இருக்கிற நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறும் பொழுது, தேவனோடு கூட இணைக்கப்படும் பொழுது, தேவன் நம்மோடு கூட இணைத்துக் கொள்ளும் பொழுது, தேவன் இப்படி நம்மை மாற பண்ணுகிறாக தேவனாக இருக்கிறார். உங்களை பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஏசாயா 27:6 அதை குறித்து கூட பார்க்கலாமா? கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறார், நீ வேர் பற்றி பூத்து காய்த்து உலகத்தை நிரப்பும் நாட்கள் வரும். உங்களை மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கை இப்பொழுது இருக்கிறதை மாத்திரமல்ல, இந்த ஊருக்கு ஆசீர்வாதமாய் மாத்திரமல்ல, கர்த்தர் சொல்லுகிறார், உலகத்தை நிரப்புற நாட்கள் வரும். இதை உங்களால் நம்ப முடிகிறதா? கர்த்தர் உங்களுக்கு தான் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். நிச்சயமாக எனக்கு தெரியும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார் என்று. நிச்சயமாக ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தை நிரப்புகிற நாட்கள் வரும். நீ வேர் பற்றுவாய், நீ பூப்பாய், நீ காய்ப்பாய். கர்த்தர் என்ன செய்கிறார்? உங்களை அப்படிதான் நிரப்பும்படி தேவன் விரும்புகிறார். ஆகவே நீங்கள் பாடுகள் மத்தியிலே, உபத்திரத்தின் மத்தியிலே நீங்கள் நடக்கும் பொழுது சோர்ந்து போகாதீங்க. அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிந்ததா? ஏன் தேவன் கொடுத்திருக்க வாக்கு தத்தங்களோ பெரிய பெரிய வாக்கு தத்தங்கள். உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார். நீ எழும்பி பிரகாசிப்பா என்று சொல்லி இருக்கிறார். உதிக்கிற ஒளியிடத்திற்கு ராஜாக்கள் பிரபுக்கள் நடந்து வருவார்கள் என்று சொல்லி இருக்கிறார். மரித்தோர் உயிரோடு எழும்புவாங்கன்னு சொல்லி இருக்கிறார். இப்படியெல்லாம் வாக்கு தத்தங்களை எனக்கு கொடுத்த தேவன். ஆனால் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையோ மாறாக இருக்கிறது, சூழ்நிலை மாறாக இருக்கிறது. நானோ வனாந்திர பாதையை கடந்து போய் கொண்டிருக்கிறேன். பலவீனத்தின் மத்தியில நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன். இந்த செய்தி கொடுக்க நான் வருவதற்கு சில மணித்துளிகளுக்கு முன்பாக நான் படுக்கை விட்டு எழும்புவேனா என்று எனக்கு தெரியாது. அவ்வளவு நெஞ்சு வலி, என்னால் மூச்சு விட முடியாது. வந்து இந்த செய்தியை நான் கொடுக்க முடியுமா, இந்த டிவியில வந்து இந்த செய்தியை என்னால் கொடுக்க முடியுமா என்று சொல்லி நான் மிகுந்த மனவேதனையோடு கூட ஆண்டவரே என்று நோக்கி பார்த்து கொண்டிருந்தேன். வர முடியுமா? ஆனால் கர்த்தர் உண்மையுள்ளவர், தேவன் உண்மையுள்ளவர். இன்றைக்கு வர செய்து இந்த வார்த்தைகளை உங்கள் காதுகள் கேட்கும்படி கர்த்தர் சொல்லுவாரே. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்முடைய சூழ்நிலையை மாற்ற உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். எல்லாம் சாதகமாய் இருக்கும்பொழுது வாக்குத்தத்தம் நிறைவேறுவது அல்ல பெரிய காரியம். அது எல்லாராலும் செய்ய முடியும். ஆனால் செய்ய முடியாததை செய்கிறவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். இல்லாதவைகளை இருக்கிறவை போல் அழைக்கிறவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். எந்த சூழ்நிலை பெருக பண்ணுகிறாரு தெரியுமா? யாத்ராகமம் 1:9 சூழ்நிலைகள் சாதகமாய் இருக்கும் போதல்ல, சூழ்நிலைகள் பாதகமாய் நமக்கு இருக்கும் பொழுதுதான் வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து நம்மை அதை நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். யாத்ராகமம் 1:9
அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாதபடிக்கு ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோட கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். அப்படியே அவர்கள் சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம் ராம்சேஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். பாருங்க எவ்வளவு அழகாய் வேதம். எனக்கு பிடித்த மிகவும் பிடித்த ஒரு வசனம் யாத்ரா 1:12. அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள். எந்த சூழ்நிலையிலே பெருகிறார்கள்? சூழ்நிலை சாதகமாய் இருக்கும் பொழுதல்ல. யோசேப்போடு கூட இருந்து எகிப்து தேசத்திலே எல்லாம் நன்றாய் இருக்கும் பொழுது அல்ல. எல்லாரும் பலுகி பெருகி கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையிலே அல்ல வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற போது. வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது எப்பொழுது தெரியுமா? யாத்ரா 1:9-12 வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கு யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா எழும்பி இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் நம்மேல் பெருகி விடாதபடி இவர்கள் பெருகி எதிரிகளோடு சேர்ந்து நம்மேல் யுத்தம் செய்து நம்மை ஜெயித்து விடாதபடி ஒரு உபாயம் பண்ண வேண்டும். பாருங்க, தேவ ஜனங்கள் பெருகுவது நிச்சயமாய் பிசாசுக்கு பிடிக்காது. இன்றைக்கு தேசத்திலே பெரிய போராட்டங்களை நாம் பார்க்கிறோம். தேவ ஜனங்களுக்கு விரோதமாய், சுவிசேஷத்திற்கு விரோதமாய் சத்ருவானவன் எழும்பி கிரியை செய்வதை பார்க்கிறோம். பலமாய் கிரியை செய்வதை பார்க்கிறோம். அந்த நாளில் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி ஒடுக்கப்பட்டார்களோ, நெருக்கப்பட்டார்களோ, அவர்கள் பலுகி பெருகக்கூடாது என்பதுதான் பிசாசுடைய திட்டம். ஆதியிலிருந்தே தேவனுடைய திட்டம் தேவ ஜனங்கள் பெருக வேண்டும். அவர்கள் நிறைய திரளாய் பெருகி பலுகி அவர்கள் பூமியை ஆண்டு கொள்ள வேண்டும், அதை கீழ்ப்படுத்த வேண்டும், ஆண்டு கொள்ள வேண்டும். தேவராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய மிகப்பெரிய நோக்கமாயிருந்தது. அதற்கு எப்பொழுதும் எதிராய் கிரியை செய்கிறவன் பிசாசானவன். உங்கள் வாழ்க்கையிலும் கூட நீங்கள் தேவனுக்கு அன்பாய் நீங்கள் வாழ வேண்டும், தேவ சித்தம் செய்ய வேண்டும், தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும், தேவனுடைய பாதையிலே நடக்க வேண்டும் என்று எப்பொழுதெல்லாம் நீங்கள் தீர்மானித்து அந்த பாதையிலே பயணிக்கிறீர்களோ முதலாவது உங்களுக்கு பிசாசு எதிராக எழும்பி விடுவான். அதை முதல்ல அடிக்க வேண்டும். அதை முதலாவது அந்த தேவனுடைய பாதையை விட்டு உங்களை விலக்க வேண்டும், கர்த்தருடைய காரியத்திலிருந்து விலக்க வேண்டும். அதுல மிகவும் பெரியதான வகையில கிரியை செய்து கொண்டிருக்கிற இன்றைக்கு இந்த இயந்திரமான உலகத்திலே இன்றைக்கு இந்த வலைதளங்கள் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு போன் ஆகட்டும், எந்த காரியங்களாகட்டும், இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி ஒடுக்கினார்களோ, இன்றைக்கு ஐடிஐ நிறுவனங்கள் ஆகட்டும், இன்றைக்கு பாருங்க தேவ ஜனங்கள் ஆராதிக்க முடியாதபடி அன்றைக்கு ஏன் அப்படி நெருக்கப்பட்டார்கள்? தேவனை அவர்கள் ஆராதிக்க கூடாது, தேவனுக்கு பிரியமாய் வாழக்கூடாது, தேவ சித்தம் செய்யக்கூடாது, தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறக்கூடாது. தேவனுடைய வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேற முதல்ல கிரியை செய்கிறவன் பிசாசானவன். நம்முடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை ஒதுக்கி போட வேண்டும், தேவனை விட்டு பிரித்து போட வேண்டும். தேவனுடைய வாக்குத்தத்தம் வாழ்க்கையில நிறைவேறக்கூடாது. ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், ஜீவனோடு நீங்கள் இருக்கும் வரைக்கும், கர்த்தர் ஜீவனோடு கூட இருக்கும் வரைக்கும், கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்தவர் உண்மையில தேவன். நிச்சயமாய் நம்மளை பெருக பண்ணுவார், நிச்சயமாய் திரளாய் நம்மளை வர்த்திக்க பண்ணுவார். கர்த்தர் இந்த பூமியிலே நம்மளை நிரம்ப பண்ணுவார். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக நிச்சயமாய் ஒன்றும் கிரியை செய்ய முடியாது. யாத்ரா 1:12 மறுபடியும் வாசிக்கலாமா? ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஹல்லேலூயா. பாத்தீங்களா, எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பெருகினார்கள். கடினமான சூழ்நிலையிலே, வனாந்திரத்தின் பாதையிலே, கண்ணீரின் பாதையிலே, பலவீனத்தின் மத்தியிலே நீங்கள் கர்த்தருக்காய் நின்று பாருங்கள், தேவனுக்காய் எழும்பி பாருங்கள், தேவனுக்காய் கிரியை செய்து பாருங்கள். அதன் மத்தியிலே கர்த்தர் உங்களோடு கூட நின்று தேவன் உங்களை பெருக பண்ணி கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை உங்களுடைய வாழ்க்கையிலும் ஊழியத்தின் பாதையிலும் அவர் நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். சோர்ந்து போனீர்களா? பலனற்று போனீர்களா? அவ்வளவுதான் முடிந்து போனது என்று சொல்லுகிறீர்களா? ஜீவனற்ற சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? வாசிக்கலாமா? எசேக்கியேல் 37வது அதிகாரம் 2வது வசனம். உங்களோட வாழ்க்கை ஒருவேளை இப்படித்தான் இருக்கிறதோ, என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார், இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகாய் திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. பாருங்க, இங்க வாசிக்கிறோம், பள்ளத்தாக்கிலே எசேக்கியேலை கர்த்தர் நடத்துகிறார். வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருக்கிறது. இன்றைக்கு தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையை
தேவ சபையினுடைய வாழ்க்கையை இன்றைக்கு பிசாசானவன் இந்த சூழ்நிலையை தான் நடத்தி கொண்டு வருகிறான். கண்ணீரோடு கூட உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன், தேவனுக்காய் எழும்பி பிரகாசிக்க வேண்டிய சபை, தேவனுக்காய் எழும்பி கிரியை செய்ய வேண்டிய ஜனங்கள், பலுகி பெருக வேண்டிய ஜனங்கள் இன்றைக்கு ஒடுக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை, நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்ருவானவன் எழும்பி சபைகளை கெடுத்து போட்டு கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை, தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து போட்டு கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை, எல்லா மாயையான உலகமும் அவர்களை பற்றி பிடித்து கொண்டிருக்கிறதான சூழ்நிலை எப்படி இருக்கிறது? மகா உலர்ந்து போன எலும்புகள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட எலும்புகள் நிறைந்ததான உங்கள் வாழ்க்கையா இருக்கிறதோ, ஜீவனற்று போனீர்களோ, திடனற்று போனீர்களோ, எல்லாம் முடிந்து போனது என்று சொன்னீர்களோ, அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் ஒன்று நடக்கிறது. மகா திரளாய் கிடந்ததுங்க. எப்படி திரளாய் கர்த்தர் பெருக பண்ணினாரோ, இங்க எலும்புகளும் திரளாய் கிடந்தது. எலும்புகள் எதை குறிக்கிறது? எசேக்கியேல் 37வது அதிகாரம் 11வது வசனம் வாசித்து பாருங்கள். அந்த உலர்ந்த எலும்புகள் எதை குறிக்கிறது தெரியுமா? அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுகுண்டு போகிறோம் என்கிறார்கள். பாருங்க, இந்த எலும்புகள் எதை குறிக்கிறது? நம்பிக்கை அற்று போன ஒரு சூழ்நிலையை குறிக்கிறது. நம்பிக்கை அற்று போனார்கள். இஸ்ரவேலிலே நாங்கள் அறுப்புண்டு போனோம் என்று சொல்லுகிறார்கள். இஸ்ரவேல் அறுப்புண்டு போகுமா? இஸ்ரவேலுக்கு கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் திரளாய் பெருகும். எப்படி? வானத்து நட்சத்திரங்களைப் போல, கடற்கரையின் மணலத்தரை போல திரளாய் பெருகும் என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தம் சொல்லியிருப்பாரே, ஆனால் அது மாறி போகுமா? ஆனால் இங்க சொல்லுகிறார் பாருங்க, எங்கள் எலும்புகள் உலர்ந்து போனது, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று. இஸ்ரவேலிலே நாங்கள் அறுப்புண்டு போனோம். எலும்புகள், உலர்ந்த எலும்பு எதை குறிக்கிறது? நம்பிக்கை அற்ற ஒரு சூழ்நிலையை குறிக்கிறது. நம்பிக்கை அற்ற ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, அதற்கு மாறாக உங்கள் சரீரத்தின் பலவீனங்கள் இருக்கிறதோ, உங்கள் வாழ்க்கையின் காரியங்கள் இருக்கிறதோ, நீங்கள் கடந்து போகிற பாதை நம்பிக்கை அற்று போன ஒரு பாதையாக, தேவனே என்னோடு கூட இருக்கிறாரா என்றதான கேள்வி கேட்கக்கூட சூழ்நிலையிலே உங்கள் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறதோ, ஆனால் அங்கு ஒரு அதிசயம் நடக்க போகிறது. கர்த்தர் ஏனென்றால் அவர் வாக்குத்தத்தத்திலே உண்மையுள்ள தேவன், தன்னுடைய உடன்படிக்கையிலே உண்மையுள்ள தேவன். அப்படிப்பட்டவர் ஒரு அதிசயத்தை செய்கிறார். பாருங்கள், எசேக்கியேல் 37வது அதிகாரம் 10வது வசனம். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, எசேக்கியேலுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் நம்பிக்கை அற்று போய் இருக்கிறார்கள். இஸ்ரவேலிலே அறுப்புண்டு போனோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியாதபடி, வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்க முடியாதபடி, வாக்குத்தத்தத்தை அறிக்கை செய்ய முடியாதபடி, வாக்குத்தத்தத்தின் நேராக நடக்க முடியாதபடி என் ஜனங்கள் அவர்கள் திடனற்று போய், நம்பிக்கை அற்று போய், முழுவதுமாய் நம்பிக்கை, நான் ஜீவனோடு கூட இருப்பேன் என்ற நம்பிக்கை கூட அற்று போய் அவர்கள் இஸ்ரவேலிலே அறுப்புண்டு போனோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை நீங்களும் கூட அப்படித்தான் சொல்லிக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு எசேக்கியேலை கொண்டு தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை அனுப்பி அவர்களை எழும்ப பண்ணி பெரிய சேனையாய் நிறுத்தின தேவன். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய ஆவி உங்களுக்கு நேராக வருகிறது. கர்த்தர் இன்றைக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார், உங்கள் சூழ்நிலை இன்றைக்கு மாறப்போகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இதே நேரத்தில் கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேல் வருகிறது. தேவ ஆவியானவர் உங்கள் மேல் வருகிறார். உங்கள் நம்பிக்கை அற்று போன சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுகிறார். திடனற்று போன சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுகிறார். உங்கள் பலவீனத்தை கர்த்தர் மாற்றுகிறார். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம், உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றதான வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும்படியா இன்றைக்கு கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேல் வருகிறது. அன்றைக்கு பிசாசானவன் இஸ்ரவேல் ஜனங்களை அழித்து போடும்படியாய், அவர்களை ஒடுக்கி போடும்படியாய், அவர்கள் இந்த பூமியில இல்லாமல் போகும்படியாய் இன்றைக்கு வரைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் தேவாதி தேவனோ தன்னுடைய ஆவியை அனுப்பி, தன்னுடைய அபிஷேகத்தை அனுப்பி உலர்ந்த எலும்புகளை எப்படி ஒரு பெரிய சேனையாய் எழும்பு நிற்க செய்தாரோ, இன்றைக்கு வரைக்கும் தன்னுடைய ஜனங்களை தேவன் அப்படி நிற்க பண்ணி கொண்டே இருக்கிறார். பழைய ஏற்பாடு மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டிலும் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 1:8 தேவன் இயேசு சொல்லுகிறார், அவர் எழும்பி உயிரோடு எழும்பி போகும்போது கர்த்தர் சொல்லுகிறார், திடனற்று போனவர்களுக்காக
பலனற்று போனவர்களுக்காக, இயேசு கூட இல்லாதவர்களுக்காக இயேசு பிதா கிட்டே பறந்து போகிறார். அவர் சொல்றார், உங்க உலகத்துல நான் தனித்து விடவில்லை, நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நான் போய் உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன், அவர் உங்களிடத்திலே வந்து. அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கலாமா? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, அன்றைக்கு வாக்குத்தத்தம் செய்து இஸ்ரவேல் ஜனங்களை பெருக பண்ணின தேவன் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே கர்த்தர் சொல்கிறார், பரிசுத்த ஆவியாருடைய அபிஷேகத்தை இன்று நீ பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் உரைக்கிற இந்த தீர்க்க தரிசனத்தின் வார்த்தையின்படியே நீ பலனடைந்து கர்த்தருக்கு உலகத்தின் முழுவதும் நீ சாட்சியா இருக்க போகிறாய் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். சாட்சியா இருக்க போகிறார் என்று சொன்னால் அதனுடைய மறு அர்த்தம், உடன் இணைந்ததான ஒரு அர்த்தம், திரளாய் பெருகுவீர்கள் என்ற அர்த்தம். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும்போது, எப்படி எசேக்கியேல் பள்ளத்தாக்கிலே பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியேல் மூலமாக கர்த்தருடைய ஆவி உள்ளே இறங்கி உலர்ந்த எலும்புகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்து எப்படி ஒரு பெரிய சேனையா எழும்பி நின்றதோ, இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலும் பரிசுத்த ஆவியானவர் இந்த போராட்டங்கள் மத்தியிலே, எதிர்ப்பின் மத்தியிலே, சுவிசேஷ விரோதத்துக்கு மத்தியிலே கர்த்தருடைய ஆவியானவர் சபைகள் மேல் இறங்கி, உங்கள் மேல் இறங்கி பூமி முழுவதும் அவர் சாட்சியாய் மாத்திரமல்ல உங்களை திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி இன்றைக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். புதிய ஏற்பாட்டிலே கர்த்தர் எப்படி பெருக பண்ணினார் தெரியுமா? அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 41வது வசனம் வாசிக்கலாமா? அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். பாருங்க, அப்போஸ்தலர் 2:41 3000 பேர் தேவனிடத்திலே ஒரு நிமிடத்திலே மனம் திரும்புகிறார்கள். இப்பொழுது தேவ ஜனம் அங்கு பெருக ஆரம்பிக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 4வது வசனம் வாசித்து பார்ப்போமானால் 5000 பேர் இப்பொழுது பெருகுகிறார்கள். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 14வது வசனம் வாசித்து பார்ப்போமானால் திரளான புருஷர்கள், திரளான ஸ்திரீகள் இப்பொழுது அங்கு பெருகுகிறார்கள். தேவன் வாக்கு தத்தத்திலே உண்மையிலவர். சொன்னபாத்திலா, ஆதியாகமத்திலே ஆரம்பித்து இன்றைய நாள் வரைக்கும் தன்னுடைய ஜனங்களை கர்த்தர் பெருக பண்ணி கொண்டே இருக்கிறார். அதை யாராலும் அழிக்க முடியாது, எந்த சத்துருவினாலும் அழிக்க முடியாது, எந்த பிசாசினாலும் அழிக்க முடியாது. இந்த ஜனங்கள் எவ்வன ஜனம் எழும்பும் அது பூமியை நிரப்பும், தன்னுடைய பலனால் நிரப்பும். நிச்சயமாகவே அது காய்த்து கனித்தந்து பூக்கும். உங்கள் வாழ்க்கை நிச்சயமாகவே மலரும். சீக்கிரத்திலே விடியற் காலத்தின் வெளுப்பை போல உங்கள் வெளிச்சம் எழும்பும். சீக்கிரத்திலே உன் வாழ்வு துளிர்க்கும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். அது மாத்திரமா, அதோடு அவருடைய ஜனங்கள் பெருகுவது நின்று போயிட்டா? அங்கு சொல்லுகிறார் பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 26வது வசனம், ஜாதிகள் மேல் கர்த்தர் அதிகாரம் தருகிறார். எந்த ஜாதிகள் இன்றைக்கு நொறுக்கி கொண்டிருக்கிறதோ, எந்த தேசங்கள் நொறுக்கி கொண்டிருக்கிறதோ, எந்த சத்துரு உங்களுக்கு விரோதமாக எழும்பி பட்சித்துக் கொண்டு இருக்கிறானோ அவர்கள் மேல் அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களை விருத்தியடை செய்து மகா பெரியவனாக, எப்படி யாக்கோபு வனாந்தரத்திலே கர்த்தர் பெருக பண்ணினாரோ அதை வாசிக்கலாமா? தனியாய் வந்த யாக்கோபு, வனாந்தரத்திலே வந்த யாக்கோபு, உயிருக்கு பயந்து வந்த யாக்கோபு, சகோதரனால் கொல்லப்பட வேண்டும் என்று நியமிக்கப்பட்ட பொழுது தனியனாய் வந்த யாக்கோபு, வனாந்தரத்திலே வந்த அந்த யாக்கோபுவை கர்த்தர் எப்படி தெரியுமா பெரிய பண்ணினார்? ஆதியாகமம் 26:13, அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஹல்லேலூயா. பாருங்க, அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவன் எல்லையை கர்த்தர் விரிவாக்குகிறார், அவன் சந்ததிகளை கர்த்தர் விரிவாக்குகிறார். அந்த யாக்கோபு மூலமாக தான் இஸ்ரவேல் தேசமே பிறக்கப்பட்டது, இஸ்ரவேல் ஜனங்களே பிறக்கப்பட்டது. தேவன் பாருங்க எந்த சூழ்நிலையிலே தெரியுமா? அந்த கடந்து வருகிற வனாந்தரத்தின் பாதையிலே, வனாந்தரத்திலே அவன் வரும்பொழுதுதான் அங்கு தேவ தரிசனத்தை பார்க்கிறான். அங்கு யாக்கோபு வனாந்தரத்திலே வரும்பொழுதுதான், பேசபா வனாந்தரத்திற்கு வரும்பொழுதுதான் யாக்கோபு அங்கு தரிசனத்தை பார்க்கிறான். வானம் திறக்கப்படுகிறது, அவனுக்கு நேராக ஒரு ஏணி வைக்கப்படுகிறது, அது மேல் ஒருவர் நிற்கிறார், தேவ தூதர்கள் ஏறுகிறார்கள் இறங்குகிறார்கள். நீ படுக்கிற இந்த ஸ்தலம் உனக்கு சொந்தமாய் கொடுக்கப்படும், உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் யாக்கோபுக்கு, அங்கு ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின தேவன், ஈசாக்குக்கு வாக்கு பண்ணின தேவன் இங்கு யாக்கோபுக்கு வாக்கு பண்ணுகிறார். வனாந்தரத்திலே கர்த்தர் அவனை பெருக பண்ணுகிறார். வனாந்தரத்திலே அவனோடு கூட இருந்து சூழ்நிலைகள் நமக்கு மாறாதாங்க இருக்கும், எல்லாம் எதிராதாங்க இருக்கும், எல்லாம் ஒண்ணுமே நடக்காதது போலதாங்க இருங்க. அதன் மத்தியிலே தான் நம்முடைய
சகலகால வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் எழும்பி அவர் உண்மையுள்ள தேவன், நானே தேவன் என்பதை நிரூபிக்கும்படியாக கர்த்தர் எழுந்து நம்மோடு கூட இருந்து காரியங்களை அவர் நடப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். வனாந்திரத்திலே நடக்கிறோம் என்று சோர்ந்து போகாதீங்க. வனாந்திரத்திலே ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்த அந்த மோசேயை தான் யாத்ராகமம் 3:1 வாசித்தபடி அங்கு கர்த்தர் அக்னியிலே அவனுக்கு தரிசனமாகி அவன் ஒருவனை கர்த்தர் வனாந்திரத்திலே இருந்து அழைத்து கிட்டத்தட்ட 20 லட்சம் பேரை வழிநடத்தத்தக்கதாக ஒரு பெரிய தலைவனாக கர்த்தர் அங்கு உருவாக்கி அவர் சொல்லுகிறார். அவர் மோசேயை அழைக்கும் போது, வா, உன்னை பார்வோனுக்கு நான் தேவனாக்குகிறேன். எந்த பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கினானோ, எந்த பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை அழித்து விட வேண்டும் என்று யோசனை பண்ணினானோ, திட்டம் தீட்டினானோ, அவர்களை ஒடுக்கினானோ, அவனை நீ ஆண்டு கொள்ளும்படியாக, அவனுடைய உன் பாதத்திற்கு நான் கீழ்ப்படுத்தும்படியாக அவன் மேல் உனக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரோமர் 16:20 எப்படி சொல்லுகிறது? சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழ் நசுக்கி போடுவார். அன்றைக்கு மோசேயை கொண்டு பார்வோனுக்கு தேவனாக்குவேன் என்று சொன்ன தேவன், இன்றைக்கு பிசாசுக்கு விரோதமாய் கர்த்தர் உங்களை எழுப்பி அவனை உங்கள் பாதத்திற்கு கீழ்ப்படுத்தும்படியாக தேவன் நிச்சயமாய் பலவீனப்பட்டு போயிருக்கிற உங்களை கர்த்தர் எழும்ப பண்ணுவார். இந்த வனாந்தரத்தின் பாதையிலே கர்த்தர் உங்களை எழும்ப பண்ணுவார். தனிமையாய் இருக்கிற இந்த பாதையிலே கர்த்தர் உங்களை எழும்ப பண்ணுவார். நீங்க தனியா இல்லைங்க, தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஒரு நாளும் அவருடைய அக்னியின் சேனை நம்மோடு கூட இருக்கிறது, பரலோக சேனை நம்மோடு கூட இருக்கிறது. ஆகவே பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், திடன் கொள்ளுங்கள், படன் கொள்ளுங்கள். எந்த சூழலிலும் கர்த்தர் நம்மை நடத்த, நம்மை பெருக பண்ண அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். வனாந்திரத்திலே தாங்க ஆசீர்வாதம் உண்டு. நீங்க வனாந்திரத்தை கடந்து வரும்போது உங்களுக்காக ஒரு எங்கேதி காத்து கொண்டு இருக்கிறது, உங்களுக்கான ஒரு செழிப்பு காத்து கொண்டு இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நம்மை மறந்து விடுகிற தேவன் அல்ல, நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், வனாந்திரத்திலே தான் பேரிச்ச மரங்கள் மற்ற நாட்களிலே பலன் ஒரு 300 பழம் கொடுக்கும் என்று சொன்னால், சூரியன் அதிகமாக இருக்கிறதான அந்த நாட்களிலே, உஷ்ணம் அதிகமாக இருக்கிற நாட்களிலே அந்த பேரிச்ச மரம் கிட்டத்தட்ட 6 லட்சம் பழங்களை கொடுக்குமா? பாருங்க, 300-600 பழம் எங்க இருக்கு? 6 லட்சம் பழம் எங்க இருக்குது? வனாந்திரத்திலே நடக்கும் பொழுதுதான் ஒரு தேவ பிள்ளை உருவாக்கப்படுகிறான். வனாந்திரத்திலே தான் ஒரு தேவ பிள்ளை மெருகேற்றப்படுகிறான். ஒரு வனாந்திரத்திலே தான் அவனுக்குள்ள வைத்த வல்லமை அது வெளியே வருகிறது, தேவ மகிமை வெளிப்படுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் கடந்து போகும்பொழுது சோர்ந்து போகாதீர்கள், தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இப்படி இன்னும் அதிகம் பெருகிற தெரியுமா? இங்கே மாத்திரமல்லங்க, இந்த பூமியிலே மாத்திரமல்ல, தன்னுடைய ஜனங்களை கர்த்தர் பெருக பண்ணுவது இன்னொரு இடத்திலும் கர்த்தர் பெருக பண்ணுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கலாமா? இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளும் கோத்திரங்களும் ஜனங்களிலும் பாஷைக்காரிலும் இருந்து வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். பாருங்க, ஒருவரும் எண்ணக்கூடாததுமான திரளான ஜனங்கள் பரலோக ராஜ்யத்திலே தேவனுக்கு முன்பாக நிற்கும்படி ஆதியாகமத்திலே பல்கி பெருக பண்ணின தேவன் இப்பொழுது பாருங்க அங்க பரலோக ராஜ்யத்திலும் பெருக பண்ணுகிறார். இதன் மத்தியிலே நாம் செய்ய வேண்டியது என்ன? கர்த்தருக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமமாய் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, மத்தேயு 28வது அதிகாரம் 19வது வசனம், இப்படிப்பட்ட தேவ ஜனங்களாய், தேவனுக்கு முன்பாய் நிற்கிற தேவ ஜனங்களாய், அவருக்கு முன்பாய் சிங்காசனத்திற்கு முன்பாய் நாம் தோலை பிடித்தவர்களாய், வெண்ணாடை அணிந்தவர்களாய் அவருக்கு முன்பாய் நாம் நிற்க வேண்டுமே என்று சொன்னால், மத்தேயு 28வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் இயேசுவுக்கு சீஷராக்குங்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை மறுரூபமாகும், உங்கள் ஊழியம் மறுரூபமாகும், தேவ தரிசனம் மறுரூபமாகும். தேவ தரிசனம் பெறுவீர்கள். யாக்கோபு தேவ தரிசனம் பெற்றதை போல, மோசே தேவ தரிசனம் பெற்றதை போல நீங்களும் தேவ தரிசனத்தை பெற்று கர்த்தருக்காக எழும்புவீர்கள். நீங்கள் மிகவும் திரளாய் பெருகுவீர்கள். ஹல்லேலூயா! ஆதியாகமம் 17:2வது வசனத்தின்படி கர்த்தர் உங்களை மிகவும் திரளாய் பெருக பண்ணும்படி இப்பொழுது தம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் மேல் அனுப்புகிறார். எதற்காய் தெரியுமா? உங்கள் மூலம் ஒரு தேவ ஜனத்தை அவர் பெற்றுக்கொள்ளும்படி வாஞ்சிக்கிறார். உங்கள் மூலம் தேவ ராஜ்யம் கட்டும்படி அவர் வாஞ்சிக்கிறார். உங்கள் மூலமாக தேவ ராஜ்யத்திலே ஒரு திரளான கூட்டம் வெண்ணங்கி அணிந்தவர்களாக குருத்தோலை பிடித்த
வைத்தவர்களாக சிங்காசனத்திற்கு முன்பாக தேவ ஆட்டிக்குட்டியானவருக்கு முன்பாக அவரை வணங்கி ஆராதிக்கிற ஜனங்கள் எழும்பும்படியாய், மிகவும் திரளாய் பெருகும்படியாய் கர்த்தர் உங்களை கொண்டு அந்த காரியத்தை செய்யும்படியாய் விரும்புகிறார். தலைகளை தாழ்த்தலாமா? தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுதே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இவர்கள் மேல் பிரவேசிப்பீராக. எசேக்கியேல் பள்ளத்தாக்கிலே உலர்ந்த எலும்புகள், நம்பிக்கை அற்றுப்போய் இருந்தவர்கள் மேல் கர்த்தருடைய ஆவி எழும்பி எப்படி பலத்த சேனையாய் நிறுத்தினீரோ அப்படியே இன்றைக்கு இவர்களை கர்த்தர் நிறுத்தும்படியா, இவர்கள் மகா திரளாய் பெருகும்படியா இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். மகா திரளாய் பெருகுவார்களாக, தேவ ராஜ்யம் கட்டப்படுவதாக, சாத்தான் அழிக்கப்பட்டு போவானாக. எங்களை ஒடுக்கினவர்களை கர்த்தர் ஒடுக்கி போடுவீராக, உபத்திரப்படுத்தியவர்களை கர்த்தர் உபத்திரவப்படுத்துவீராக, சாத்தானை காலின் கீழ் நசுக்கி போடுவீராக. இவர்கள் காரியத்திலே கர்த்தர் ஜெயம் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தினால் ஆமென்.